அதுதான் அவரை சரியா படிக்க சொல்லியிருக்கேன். அவரை படிக்க சொல்லியிருக்கேன். எடுத்தவொடனே மொழி கொள்கையில கொள்கை மொழி தமிழ்னு போட்டிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேசியனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழி. நாங்க சொல்லியிருக்கிறது பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், அது கட்டாய பாடமொழியா இருக்கும். உலக மொழிகள் எல்லாம், எல்லா உலகத்தின் மொழிகளும் எங்கள் விருப்ப மொழியாக இருக்கும், இந்தி உட்பட. நீங்க வாங்கி பாருங்க, மக்களரசு.comல அதை கொடுத்துருக்கேன், தட்டி பாருங்க, அதுல இருக்குது. இந்தி எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. அதுல தெளிவா கொடுத்துருக்கேன். நான் தானே எழுதுனேன், நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க, மொழி கொள்கை தெரியும். இங்க ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு வரானா அவன் எப்படி எங்க ஊர்ல சோறு திங்கிறானா வேற எதுவும் திங்கிறானா? நீங்க சோறு திங்கிறது கக்குஸ் போறதுக்கெல்லாம் ஒரு மொழியை கத்துக்கிற சொல்றீங்க. அவர் சொல்றாரு இதை விட்டு வெளியில போனா கக்குஸ் போக முடியாதுன்னு. அப்ப ஹிந்தி கத்துக்கிறது கக்குஸ் போகத்தான். இந்தியின் தேவை கக்குஸ் போறதுக்கு தானே தம்பி ஹிந்தி கத்துக்கிறது. என்ன தம்பி நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க? தேவைன்னா கத்துக்க போறோம். வட மாநிலத்துல போய் வாழணும்னு என்ன? நீ தாப்பா அங்கிருந்து வண்டியா இறக்கி விடுற. தொடர் வண்டியில நிக்க முடியாத அளவுக்கு இறங்கி வந்து ஒரு நாளைக்கு 3000 4000 ஏன் மண்ணில் இறங்கிட்டு இருக்கானா? நான் போய் அங்கே இறங்கிட்டு இருக்கேன்னா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அவன் தமிழ் கத்துக்கிட்டு தான் வரானா? தம்பி, நாங்க வட இந்தியால ஹிந்தி கத்துக்காம போனா சோறு திங்க முடியாது, கழிபுற போக முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேர் சொல்றாங்க ஹிந்தி கத்துக்கலைன்னா பானிபூரி கூட வாங்கி திங்க முடியாது. அப்படி என்ன அந்த பூரியை வாங்கி திங்க வேண்டியிருக்கு? என்ன நீ வந்து எங்க ஊர்ல சோறு தின்றுவ, வேலை பார்த்துருவ தமிழ் படிக்காம. ஆனா நான் வந்து ஹிந்தி படிக்காம ஊர்ல வர முடியாது. இது தமிழ் மேல விருப்பம் இல்ல சார். அவன் தமிழ பழகிக்கிறான் சார், தமிழ நல்லா பேச ஆரம்பிச்சிடலாம் சார். நம்ம ஹிந்தி பழக மாட்டோம் சார், ஹிந்தி பேச மாட்டோம் சார். நீங்க வேற எதையாவது நீங்க எதாவது பேச்சுக்க எங்க ஊர் வாங்க, என் கூட வாங்க. அங்க போய் இங்க வாங்க, உணவு விடுதியில போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்தன் வாரான், வட இந்தியன் தெரியுது, பானிகராக ஜல்தி ஆரோ, இவன் எங்கால் அவன் தமிழ் கத்துக்கிறான்றீங்க. ஒரு தடவை ஒரு விடுதியில போய் வண்டியை நிறுத்திட்டு போனா 2 மாசத்துக்கு முன்னாடி எங்கால் நான் பின்னாடி எடுங்க, பின்னாடி வண்டியை நிறுத்துக்குன்னு பாத்துக்கிறேன்னா 2 மாசம் விட்டு போற காடி கராகங்கிறான். யார் அவன்? அவன் அங்க இருந்த எங்கால காணா வேற ஒருத்தன் காடி கராக நின்றுருக்கான். இன்னைக்கு நிறைய தலைவர்கள் பேசுறாங்க. நேற்று சில தலைவர்களை பத்தி சொன்னேன், அண்ணன் சீமான் அவர்களை பத்தி சொன்னேன். இன்னைக்கு அவங்க சில பதில் சொல்லியிருந்தாங்க. நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது, அவர் தேர்தல் வாக்குறுதியில அண்ணன் சீமான் அவர்கள் 2016 சொன்னது மொழி கொள்கை. இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுறார். தமிழ் வந்து பயிற்று மொழியா இருக்கணும், தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும். ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமொழியா இருக்கணும். விருப்ப மொழி, அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட், அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி. இதுல ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் 2016 அவருடைய தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு சொல்றாரு, இல்ல நான் தான் டைப் அடிச்சேன், நான் தான் எழுதினேன், நான் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு. அவருடைய தேர்தல் வாக்குறுதி 2016 சீமான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அதேதான். பயிற்று மொழி 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ். இன்னைக்கு பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்கு. இன்னைக்கு சிபிஎஸ்இ எந்த போர்டா இருந்தாலும் தமிழ் மொழியில பயிற்று மொழிங்கிறோம். ஆங்கிலம் என்பது கட்டாய பாடமொழி. அதே போல ஒரு விருப்ப மொழி, ஒரே ஒரு பேப்பர், அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ பிரெஞ்சோ, ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான். நாம் இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கையில 3வது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர். இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துல தமிழ் கம்பல்சரி கிடையாது. நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலீங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துல தமிழ் வந்து 2வது மொழி கிடையாது. நீங்க தமிழும் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம், பிரெஞ்சும் படிக்கலாம். இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை, வெக்கக்கேடு. நாங்க சொல்றோம் 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க, 3 மொழியில 30 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும்? இவ்வளவு டேட்டா இருக்கு, எம்எஸ் சாஃப்ட்வேர் கையில இருக்கு. டேட்டா எடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட? 30 லட்சம் படிக்கிறாங்களா, 25 லட்சம் படிக்கிறாங்களா, 40 லட்சம் படிக்கிறாங்களா? அவங்ககிட்ட டேட்டா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்ல அவர் 30 லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை. சரி, நான் 30 லட்சம் சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க. நீங்க 10 லட்சம் சொல்றீங்களா, ப்ரூஃப் கொடுங்க. 20 லட்சம் கூட சொல்றீங்களா? ஒரு தமிழ்நாடு அரசு, இவ்வளவு பெரிய ஒரு அரசு, இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க, இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க,
உங்ககிட்ட 30 லட்சம் பேரா 20 லட்சம் பேரா மும்மொழி கொள்கையில் இருக்காங்க நீ மழுப்புறீங்கன்னா 30 லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் 30 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. நான் குறைவாகத்தான் 30 லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். தனியார் பள்ளியில படிக்கிறவங்க 56 லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தினேன். பிடி அரசகுமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் 68 லட்சம்ங்கிற புள்ளி விவரம் கொடுக்கிறார். அவர் 68 லட்சங்கிறார். நான் 68 லட்சம் கூட சொல்லிங்க, 56 லட்சம். 30 லட்சம் பேர் 3 மொழிங்கிறார். அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். எத்தனை பேர் 3 மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட, அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட குடும்பத்திற்கு ஒரு நியாயம், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? வீண் ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்றீங்க? மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி எதுக்காக கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? நீங்க பள்ளி நடத்துறீங்க. தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே தமிழ் கம்பல்சரி இல்ல. 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது, ஹிந்தி வேண்டாம் என்று முடிவு செய்தால் 3வது மொழி ஏதாவது படியுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். மோடி ஐயா சொல்வது மும்மொழி கொள்கையில 3வது மொழி ஒரு பேப்பர். மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும். உருது எடுக்கிறீங்களா உருது வரும். பிரெஞ்சு எடுக்கிறீங்களா ஒரு பேப்பர் பிரெஞ்சில் வரும். நீங்க படிக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் 5ஆம் வகுப்பு வரை தமிழ்ல மட்டும்தான் இருப்போம். 5லிருந்து 8ஆம் வகுப்பு வரை தமிழ்ல இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும். மிச்சதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கணும். ஆங்கிலத்தில் தான் பிசிக்ஸ் இருக்கும், ஆங்கிலத்தில் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும், எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஒரே ஒரு பேப்பர், ஒரே ஒரு 3வது பேப்பர் ஒரு மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு பேப்பரா கூட வரும். அதை குழப்பி இல்ல நீங்க ஹிந்தியை திணிக்க பாக்குறீங்க, மற்ற மொழியை திணிக்க பாக்குறீங்க. அப்ப நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்டையும் ஒரு புது மொழியில படிக்கிறாங்க. எல்லா சப்ஜெக்டும் படிக்கலீங்க, ஒரே ஒரு சப்ஜெக்ட ஒரே ஒரு மொழியில லாங்குவேஜ் பேப்பரா படிக்கிறது தான் 3வது மொழி. உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பேசுறாங்க. சரி, இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 4 மாநிலத்தை அடுத்து 4 மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி உங்க மாநிலத்தில் 3வது மொழியா தமிழை வைங்க. அப்ப தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு அரசு பள்ளியிலே பணிபுரிவதற்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும்? இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க? வெஸ்ட் பெங்கால்ல, கேரளால, கர்நாடகால இவங்க எல்லாம் போய் அங்கே தமிழ் பாடத்தை நடத்தலாம். நம்முடைய மாநிலத்தில் ஒரு பேப்பர் மலையாளமோ பெங்காலியோ கன்னடமோ ஒன்ன வைங்க. அங்கே இருப்பவர்கள் இங்க வருவாங்கல்ல. அதனால் எதற்காக மக்களை குழப்பி குழப்பி ஹிந்தியை திணிக்கிறாங்க? ஹிந்தி யாரு திணிக்கிறாங்க? யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க? எங்கேயும் கிடையாது. அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும். அவர்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அவங்க பிள்ளைங்க மேல மேல போகணும். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும், கோம்பு எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டு அது பெருமை இல்லை. அவரு பையனை பிரெஞ்சில் படிக்க வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3வது மொழியை டினை பண்றாருலங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு தமிழகத்துல தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்துல இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது. வெட்ட வெளிச்சமா அவங்களுடைய தலைவரை சொல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஏப்ரல் மாசம் கனையாளியில அவர் சொல்லலையா, எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் 3 மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஏப்ரல்ல சொன்னாரு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் 3 மொழி கொள்கையை ஏற்றிருக்கின்றார். கேரளால தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழை வளர்க்கிறான், நாம எங்க தமிழை வளர்க்கிறோம்?